தட் இஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மாருதி ஹீகோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2012 மாடல். இந்த வண்டியில் வந்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட்டில் மாட்டிக்கின வண்டி. இந்த ஃப்ளட்டில் மாட்டினதுக்கப்புறம் இந்த வண்டியில் என்னென்ன மெக்கானிக் ஒர்க் வருது அதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈகோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு ஃப்ளட்டு போகிற வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக நீங்கள் பண்ணும்போது தான் அந்த ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். ஒரு கியர் பாக்ஸ் ஆயில், அதேமாதிரி என்ஜின் ஆயில் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதேமாதிரி ஃப்ரண்ட்டு வீல் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளட்டுக்கு போனதுக்கப்புறம் அதோட பேரிங்கோட நாய்ஸ் வரும். இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ராப்பராக என்கேஜ் ஆகல. கியரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மிங் நாய்ஸ் வருது. அதேமாதிரி வண்டியோட ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மிங் நாய்ஸ் வருது. ரன்னிங்கில் போகும்போது அம்மிங் நாய்ஸ் வருது வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் பேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டுருக்கு. அதுதான் அந்த ரன்னிங்கோட அம்மிங் நாய்ஸு. கியரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக என்கேஜ் ஆகல. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு காட்டுறேன். இன்ஜின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மிங் நாய்ஸ் பாருங்கள். இந்த ஈகோட இன்ஜினில் பாருங்கள் எவ்வளோ அம்மிங் நாய்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் அம்மிங் நாய்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கியர் ப்ராப்பராக என்கேஜ் ஆகல. இது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸை இந்த கண்டிஷனில் இப்படியே ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கியரோட டீத்துங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் அவுட் ஆகும். சிங்க்ரோமெஸ் கோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக போகும். இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீலெல்லாம் செக் பண்ணிவிட்டு கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீல் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிருக்கு. இதை ரொட்டேஷன் பண்ணும்போது அதில் நாய்ஸ் வந்து பாருங்கள். இந்த நாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் அதிகமாக இருக்கும். ரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீல் பேரிங்காக போயிட்டுருக்கு. இதோட கியர் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டவுன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து கியர் பாக்ஸோட ஆயில் கண்டிஷன் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ளட் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆயிலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லை என்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு அவங்க கஸ்டமர் வண்டி ஓட்டியிருக்காங்க. ஓட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்திருக்கு. இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் எல்லாமே சீக்கிரமாக அவுட் ஆகிடும், வேர் அவுட் ஆகும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பராக ஃப்ளட்டோட ஒர்க்கை நீங்கள் பண்ணும்போது தான் அந்த வண்டியோட லைஃபாக இருக்கும். இதில் பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலே இல்லை, ஃபுல்லாக தண்ணி தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் எல்லாமே தேஞ்சு போனதோட ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான். இந்த ஆயிலே இல்லை. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியலோட கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டிஃப்ரென்ஷியலோட ஆயிலே நான் டவுன் பண்ணுறேன். இதோட டிஃப்ரென்ஷியலோட ஆயில் கண்டிஷன் பாருங்கள். இதுலேயும் தான் தண்ணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் டிஃப்ரென்ஷியலோட பேரிங்கும் போயிட்டுருக்கோம். ஏன்னா வீல் பேரிங்கோட டிஃப்ரென்ஷியலில் தண்ணி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியலோட பேரிங் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா வீல் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் பேரிங் டைப்பு. அதில் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதில் போகாது. இப்போ இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கியர் பாக்ஸு டிஃப்ரென்ஷியல் ரெண்டுமே தண்ணி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் இந்த வண்டி ரன்னிங்கில் வந்து அம்மிங் நாய்ஸோட கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஷியல் ஆயில் நல்லா ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈகோ கியர் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான். இப்போ நான் கியர் பாக்ஸோட பேக் ஹவுசிங்கை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் கவுண்டர் கியரோட பேரிங் பாருங்கள், இதுவும் போயிட்டுருக்கு. இந்த அம்மிங் நாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா வண்டி உள்ள அதிகமாக வரும். அதேமாதிரி இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் போட்டிருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே லூப்ரிகேட்டிங் இருக்காது. லூப்ரிகேட்டிங் இல்லைன்னும் போது சிங்க்ரமைஸ் கோணம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வேற அவுட் ஆகிடும். இதோட கியர் பாக்ஸில் இருக்கிற கியருங்களோட கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இந்த கியர் பாக்ஸை நீங்கள் ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்துக்கினே இருக்கும். கியர் என்கேஜ் ப்ராப்பராக இருக்காது. அதனால் இது வேறு கியர் பாக்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கியர் பாக்ஸுக்கு நீங்கள் செலவு பண்ணுறத விட நீங்கள் வேறு கியர் பாக்ஸ் நீங்கள் மாற்றலாம். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா கியரும் வந்து பார்த்திங்கன்னா வேற அவுட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணுறேன். இதோட பிரேக்கோட கண்டிஷன் பாருங்கள். இப்போ ஆக்சிலோட மவுண்டிங் போல்டு எல்லாமே இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சிலை நான் வெளியே எடுக்கிறேன். இந்த ஈக்கோட கியர் பாக்ஸ் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு செகண்ட் ஹேண்ட் கியர் பாக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறேன். இதை பண்ணிவிட்டு கியரோட கண்டிஷன் நான் ஃபுல்லாக செக் பண்ணுறேன். இந்த ஈக்கோட அந்த செகண்ட் ஹேண்ட் கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸும் நல்லா இருக்குது. இதில் பேரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுனால இதையே நான் வாஷ் பண்ணி திருப்பி அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸை நான் அசம்பிள் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கியர் பாக்ஸ் ஆயில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் பாக்ஸோட லைஃபும் வரும். கியர் பாக்ஸில் ஃப்ளட்டில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்கானே நீங்கள் கியர் பாக்ஸ் ஆயில் நல்லா இருந்தால் கூட நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கியர் பாக்ஸோட லைஃபும் வரும். இல்லைன்னா இந்த மாதிரி கியர் பாக்ஸே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இதில் ஒரு பேரிங்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணி கவுண்டர் கியரோட நாய்ஸு, கியரோட அம்மிங் நாய்ஸு இதெல்லாம் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அசம்பிளோடு நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் 3 செலக்டரோட நியூட்ரல் பொசிஷன் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஃப்ரீயாக இருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் பொசிஷனில் வைக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சீட் ஆகும். இந்த ஈக்கோட டிஃப்ரென்ஷியலை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஷியலில் தண்ணி இருந்ததுனால அந்த பேரிங்கை நான் இப்போ செக் பண்ணுறேன். இதோட ஆக்சில் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே போயிட்டுருக்கு. அதனால் 2 ஆக்சில் பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியலாக நான் டிஸ்மேண்டிங் பண்ணி டிஃப்ரென்ஷியலில் கண்டிஷனை நான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃப்ரென்ஷியலில் இருக்கிற பேரிங் ரெண்டுமே நல்லா இருக்கிறதுனால அதேமாதிரி பினியனோட பேரிங்கை வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லாயிருக்கு. இதை மட்டும் நான் இப்போ சர்வீஸ் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோட ஃப்ரண்ட் வீல் பேரிங் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோட பேரிங் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸில் நான் அசம்பிள் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். இந்த டிஃப்ரென்ஷியலில் இருக்கிற ரிங் கியரும் அதேமாதிரி பினியன் கியரோட பிளேக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ரிங் கியரும் பினியன் கியரும் நீங்கள் ஓரளவுக்கு பிளேயை வச்சு நீங்கள் டைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதேமாரி பேரிங்கோட பிளேவும் பேரிங்கை தேஞ்சு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேவும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை கரெக்டான பொசிஷனில் நான் டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் இந்த சைடு கேப்பை அதே மாதிரி இந்த பொசிஷனில் தான் நீங்கள் ஃபிட் பண்ணோம். மாற்றி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்பு டைட் ஆகிடும். இந்த ஈக்கோட ரியர் ஆக்சில் அதேமாதிரி டிஃப்ரென்ஷியல் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கியர் ராடோட கேபிள் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஈக்கோட கியர் ராட் கேபிள் பாருங்கள், ப்ரைஸு 640 வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 700 கிட்ட வரும். நான் ரெண்டுமே நான் ஃபிட் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் அதேமாதிரி கியர் பாக்ஸ் ஆயில் டிஃப்ரென்ஸ் ஆயில் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் வண்டி மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் பேரிங் போயிருந்தது. அந்த 4 வீல் பேரிங் போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ரன்னிங்லேயே ஒரு அம்மிங் நாய்ஸ் அதிகமாக இருந்தது. இப்போ பாருங்கள், இப்போ த்ராட்டில் நான் வந்து டவுன் பண்ணிட்டேன். அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கூட இல்லை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீல் பேரிங் போயிடுச்சுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ரன்னிங்கில் அம்மிங் நாய்ஸ் வரும். இந்த அம்மிங் நாய்ஸ் வந்து கியர் பாக்ஸ்லையா இல்லை டிஃப்ரென்ஷியலில் எதுலையா ஒன்று வரும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் வீல் பேரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% நாய்ஸ் வந்து வீல் பேரிங்கில் தான் வரும். இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை பொறுத்து, ஏன்னா வீல் பேரிங் சில வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேரிங்கோட லைஃப் வரும். அப்போ லைஃப் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் பேரிங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கியர் பாக்ஸு டிஃப்ரென்ஷியல் ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு வாட்டர் என்டர் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா வீல் பேரிங்கில் உங்களுக்கு நாய்ஸ் அதிகமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.